பனி பிரதேசங்களில் முளைக்கக்கூடிய செடிகள் பாருங்களேன். எங்கள் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா, இது காலிஃப்ளவர் விதை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோமா. அப்புறம் இந்த இடத்தெல்லாம் நம்ம ஃப்ரீ ஆக்கிட்டு, இந்த தெர்மாக்கோல் பாக்ஸ் இதெல்லாம் ஃப்ரீ ஆக்கிட்டு அப்படியே நாற்று விட்டுருந்தோம். ஒரு இடத்துல நாற்று விட்டுருந்தோம் இந்த காலிஃப்ளவர். அதை அப்படியே எடுத்து நட்டு வச்சோம். அங்கே பாருங்கள் எத்தனை தொட்டியில் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 4 தொட்டியில் இந்த காலிஃப்ளவர் செடி வச்சுருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு எப்படி காஞ்சி போகுது பார்த்திங்களா. இதுக்கு நல்லா தண்ணி தேவை, அப்புறம் பனி தேவை. அது மட்டும் இல்லாமல் குளிர் பிரதேசமாக இருக்கணும், குளிராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல திரட்சியான காய்கள் வரும். இப்போதைக்கு இதில் வந்து செடி தான் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. நல்லா ஆனால் சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த காலிஃப்ளவர் வளரட்டும், வளர்ந்து நமக்கு காய் வைக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது அப்பப்போ நமக்கு புல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது கோழிக்கொண்டை பூச்செடி நமக்கு எப்போவோ போட்ட விதை இப்போ முளைக்குது. இங்கே பார்த்திங்களா சூப்பராக வருது, பார்த்திங்களா செம்மையாக வருதில்ல. இது கூடவே என்ன பண்ணியிருக்கோம், வீட்டில் முளைச்சிருந்துச்சா வெங்காயம், அது சைடில் அப்படியே நட்டு வச்சதும் அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதுலேயும் காலிஃப்ளவர் செடி இருக்குது. இதில் சாரணைக்கீரை அப்புறம் வெங்காயம் போட்டு வச்சது எல்லாமும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. பூச்சி புழுக்கள் அண்டாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் இந்த செடிகளை நல்லா வளர வைக்க முடியும். வாவ், அல்லி, கீழார்கோ அல்லி. இந்த செடியெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த வாத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுச்சா. அதுக்கப்புறமா நம்ம வளர வச்சது தான் இதெல்லாம். இது வெங்காயம் என்ன பண்ணியிருந்தோம், முளைச்சிருந்தது எல்லாத்தையும் அப்படியே ஒரு சட்டியில் போட்டு வச்சுருந்தாச்சு. அதுக்கப்புறமா முளைச்சி வந்ததெல்லாம் அதில் நட்டு வச்சோமா. இதில் ஒரு 2 செடி காலிஃப்ளவர் செடி இருக்குது. அப்புறம் அழுகி போனதெல்லாம் வெங்காயத்தெல்லாம் அப்படியே தூக்கி போட்டாச்சு, கொட்டியாச்சு. இது நமக்கு உரமாயிடும். அதுதான் ஓகே. நீங்களும் மடித்தோட்டம் வைங்க, சூப்பராக சந்தோஷமாக மைண்டு ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே, பாய்.